நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டர் குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட் செக்ஷன்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமான் உங்க வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுப்பார். இப்ப பார்க்கக்கூடிய பலன் ஆகஸ்ட் மாத பலன். எல்லாருக்குமே ஆகஸ்ட் மாசம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. நான் ஏன் ஜாக்பாட் யோகம் இருக்குன்னு சொல்றேன் தெரியுங்களா? ஒரே விஷயம்தான். இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. 1 செவ்வாய். எப்படி ஒரு மனிதனுக்கு தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் பலமா உட்கார்ந்தது. எப்படி வீரத்துக்குரிய ஒரு தைரியமா ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய கிரகம் பலப்படுத்துது. அடுத்த அறிவு கிரகன் புதன் பலமா இருக்கிறார். புதாதித்ய யோகத்துல எத்தனை பேருக்கு அறிவு, ஞானம், புத்தி வேணும்? பயங்கரமான ஒரு வெற்றி வேணும். புதன் இருந்தாவே நம்ம எல்லாமே புத்திசாலியா மாறிடுவோம். அப்படிப்பட்ட கிரகத்தோடைய அனுகிரகம் இருக்கு. அடுத்து எத்தனை பேர் தலைமை பொறுப்புக்கு போகணும்? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, நம்ம சொந்த கால நிக்கக்கூடிய கிரகமும் பலமாகுது. இது 3 கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால 12 ராசிக்கும் பல மடங்கு யோகம் கொடுத்துரும். பார்த்துக்குங்க. இதுல என்னன்னா, இந்த மாசத்துல அவருடைய விசேஷம். ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 23ஆம் தேதி ஒரு சூப்பர் சுப முகூர்த்தம் வருது. வீட்டுல சுபகாரியம், சுபசலம் எல்லாமே நல்ல ஒரு முகூர்த்தம். இது வளர்பிறை முகூர்த்தம் சொல்றேன். அடுத்த 2 முகூர்த்தம் தேய்பிறை முகூர்த்தம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி. இதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலச்சக்கரத்தின் 1வது ராசி மேசராசி. எப்பவும் பாருங்க, ஒரு தைரியமான குணம் கொண்டவங்க மேசராசிக்காரங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. இப்ப நம்ம ஒரு வேலை கொடுக்குறோம்னா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இதுலயுமே கரெக்டா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுனா மேசராசி மட்டும்தான். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க மேசராசி பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இந்த ராசியில பிறந்தா இந்த குணம் அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கையான குணம் இருக்கும். தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் எதுனா இந்த மேசராசியை மட்டும்தான். அப்படிப்பட்ட மேச ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம், எப்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் என்னென்ன யோகம் இருக்கு அதுக்கான பதிவு தான் இது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதுக்கான பதிவும் இதுக்குள்ள நான் வைக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் முருகபெருமான் சார்பாக உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இப்ப கிரகமே இப்ப பார்ப்போம். உங்க ராசியில இருந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், உங்க ராசி அதிபதி 3ஆம் இடத்துல. 4ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு, 3 கிரகம் கடக ராசியில. 5ஆம் பாவத்துல கேது பகவான், 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். இதுல கன்னி ராசியில. 11ஆம் இடத்துல லாபத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றார். இதான் கிரகத்துடைய அமைப்பு நிலவரம். இதுல 3 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கரெக்டா எப்படி கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம், எப்படி ஆகஸ்ட் மாசம் 17க்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சி பலமாகிறார். திரிகோண ஸ்தானத்துல, பஞ்சம ஸ்தானத்துல ஆட்சி பலம். யாரு? சூரிய பகவான். அடுத்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டா 23ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் சொந்த வீட்டான சூரிய பகவான் வீட்டுக்கு போறார். இதான் கிரகத்துடைய அமைப்பு. நல்லா பாத்துக்கணும். உங்க ராசி அதிபதி இதுக்கு முன்னாடி 2ஆம் பாகத்துல இருந்தார். எப்படி 2ஆம் பாகத்துல இருந்தார். இது ஒரு பொது பலனா நீங்க பார்க்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கண்டிப்பா மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இந்த பலனை எடுக்கணும். ஏன்னா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு புத்தி மாறும், திசை மாறாது. உங்க ஜாதகத்துல புத்தி மாறும். ஒவ்வொரு புத்தி சொல்லுவாங்க, இத்தனை மாசத்துக்கு அப்புறம் இந்த புத்தி வருது, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இதுல போங்க, இதுல போகாதீங்க, இது சம்மந்தமா உங்களுக்கு யோகம் வரும், இது சம்மந்தமா வேலை வரும், இது சம்மந்தமா படிப்பு வரும். இது எதை சொல்லுவாங்க? ஜாதகத்துல திசையை விட புத்தியை வச்சு கரெக்டா சொல்லலாம். இது நடக்கும், இது நடக்காது. அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றேன், குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஒரு பொது பலனா பாருங்க. நீங்க ஜாதகத்தை மேட்ச் பண்ணா இது கரெக்டா இருக்கு. இதை ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா இருக்கு, அதான் கால் பண்ணணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுக்காண்டி இதை தசாபதியை பார்த்துட்டு இன்னும் அக்யூரேட்டா வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விஷயத்த, எப்படிப்பட்ட கர்மாவை நம்ம ஜெயிச்சிடலாம். எப்படி நம்ம எல்லாருமே ஒரு கர்மால பிறந்திருப்போங்க, அந்த கர்மா எப்படி நம்ம ஜெயிச்சிடலாம்.
அதெல்லாம் எல்லா வீடியோவும் சொல்றேன், ஒரு பொது பலனா பாருங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க. யார் ஜாதத்துல புத்தி, அதாவது உங்க ஜாதல திசா புத்தி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆம் இடத்தை விரயம் பண்ணுவார். அப்ப 3ஆம் இடத்துல என்னென்ன இருந்துச்சு, எதை உங்களுக்கு தடங்களை கொடுத்துருப்பாரு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய பிறப்பு ஜாதக திசாபதி சரியில்லையே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி தோல்வியில போய் நிற்கும். 45 நாள் நீங்க எண்ணி நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. எப்படி 45 நாள் எடுக்கக்கூடிய முயற்சி சரியாகி இல்லை. ஏன்னா 3ஆம் இடத்தை விரயம் பண்ணுச்சு. படிப்பு கல்வியை மந்த தன்மையை கொடுத்துச்சு. எப்படி படிப்பு கல்வியை ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துச்சு. குடும்பத்துல நிறைய செலவை கொடுத்துச்சு. எப்படிங்க செலவை கொடுத்துருப்போம்? வீடு கொடுத்த அதிபதியான சுக்கிர பகவான் கேதுவுடைய பிடியில போயிட்டு 5ஆம் இடத்துல போயிருந்தாரு. அப்ப ஏதாச்சும் ஒரு சுப செலவு நிறைய குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு செலவை நீங்க கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. வருமானம் பெருசா சொல்லிக்காம இருந்திருக்காது. அடுத்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா கிளம்பியிருக்கும் குடும்பத்துல. ஏதாச்சும் இட பிரச்சனை ஓடுங்க, சகோதர சகோதரி ஒரு பிரச்சனை கண்டிப்பா ஓடுங்க. அடுத்து 3ஆம் இடம் என்ன இருக்கு, நம்முடைய மூக்கு காது மூக்கு தொண்டையில ஏதாவது செலவு வச்சிருக்குங்க. நீங்க நோட் பண்ணியே பாத்துக்குங்க. சொல்லுவாங்க நிறைய இந்த சகோதர உறவு, தாய் மாமா உறவு, எப்படி தாய் மாமா உறவு, வேலை உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மை, கடன் பிரச்சனை கண்டிப்பா வந்துடும். ஏன் எடுத்தவங்க இங்க கடன் பிரச்சனை போறீங்க? ஏன்னா இப்பதான் புதன் மகன் வக்ர நிவர்த்தி ஆனார். இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. புதன்கிற 3க்கும் 6 கூடியவர். கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு பழுது இருக்கும். எப்படி வேலை உத்தியோகத்துல ஒரு ரொம்ப பிரச்சனை பார்ப்பீங்க, ஒரு கலகத்தை பார்ப்பீங்க, ஒரு போட்டியை பார்ப்பீங்க, ஒரு அவமானத்தை பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்க அடிவயிறுல பிரச்சனை வந்துருக்கும். நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. நரம்பு, தோல், சென்னு, சுவாச பிரச்சனை, இல்ல அடி வயிறு ஏதாச்சும் ஒரு விஷயம். இப்ப மெடிசன் எடுத்தீங்களா, ஒரு சின்ன ஒரு மாத்திரை போட்டியை மட்டும் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. நான் சொல்ற 45 நாள் எண்ணி வச்சு டைம் போட்டு சொல்றேன். அடுத்து உங்க நண்பர்கள் எதிரியா மாறினாங்களா? இப்ப ரீசெண்டா 45 நாளா நல்ல நெருங்கிய நண்பர் அப்படியே பிரிஞ்சாரு அவங்களை விட்டு, நீங்க கேளுங்க சொல்லுவாங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்கினீங்களா? அரசியல் ஃபீல்ட்ல உள்ளவங்களுக்கு சொல்றேன். பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர், ஒரு அவமான பிரச்சனையை பாத்தீங்களா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சா? திருமணம் நடக்காம தாமதமாகுதா 45 நாள்? திருமணத்துல நல்ல ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மையை பாத்தீங்களா? கேட்டீங்கன்னா இதெல்லாம் கேளுங்க. நீ மேசராசியை பொறுத்தவரை இதுல அவங்க எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. ஆமாங்கிற விஷயம் மட்டும்தான். ஒண்ணு தகப்பனுக்கு மருத்துவ செலவு, யாரு தாய் தகப்பனுக்கு ஒரு மருத்துவ செலவு, நிறைய செலவை பார்க்கணும். இல்ல பூர்வீக சொத்து பூர்வீகத்துல ஒரு மந்தமான தன்மையை பார்க்கணும். தொழில் ரீதியா ஒரு சில தடங்களை சந்திக்கணும். நான் இது எல்லாத்துக்கும் சொல்றேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன விஷயத்த வச்சுதான் சொல்றேன். உங்க ஜாதகத்துல திசையை விட்டுருங்க. புத்தி சரியா இல்லாவிட்டால் இது மாதிரி ஒரு தடங்களை நீங்க பார்ப்பீங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த செவ்வாய் பேசி ஆறாரு பாத்தீங்களா? இது கொஞ்சம் நல்லது. இப்ப 2ஆம் தேதிக்கு அப்புறம் போறாரு. ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்க இந்த பலனை எடுத்துக்கணும். எப்படி 2ஆம் இடத்துல இருந்து நேரா ஒரு 3ஆம் இடத்துக்கு முயற்சி சார்ந்து போகும்போது அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு சூப்பரா பேசும். நம்ம மெயினா ஒரு கிரகம் இருக்குன்னா அது கிரகம் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை அதாவது நட்சத்திர பாதத்தை வச்சு கரெக்டா சொல்றது. இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் போவான்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப பாருங்க, அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுயசாரத்துல போறாரு. எப்படி உங்க ராசி அதிபதி உங்களுடைய நட்சத்திர அதிபதியிலே போறதுனால 3ஆம் இடத்துல போய் நிக்கிறாங்க. உங்களுக்கு பாருங்க, சனி பகவான் தான் உங்களுக்கு, செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு பலமானவர். உங்களுக்கு சொல்றாங்களே 7.5 சனி இருக்கணும். 7.5 சனியுடைய தாக்கம் இப்ப கொஞ்சம் குறையும். என்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். அவர் சுயசாரம் வாங்கி ஃபுல்லாவே பாருங்க மிருகசீரத்துல போறாரு. செவ்வாய் நட்சத்திரத்துல 1, 8 அது 3ஆம் இடத்துல இருந்து எங்க பாக்குறாரு? நேரம் 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப நீங்க எந்த ஒரு விஷயம் முயற்சி பண்ணாலும் இப்ப நல்ல ஒரு அனுகூலமாக கண்டிப்பா நான் சொன்ன டேட்டை போட்டு சொல்றேன். கரெக்டா 12ஆம் தேதிக்குள்ள, எப்படி ஆகஸ்ட் 12க்குள்ள உங்க மேல கேஸு வழக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த கேஸை எடுத்து இப்ப நடத்தி பாருங்க. உங்க பக்கம் தீர்ப்பு வரும். உங்க மேல வழக்கு இருந்தா அந்த வழக்கை எடுத்து நடத்தினால் இப்போ உங்க பக்கம் தீர்ப்பு அரசாங்கம் மூலம் எழுதப்படும். ஏன் அரசாங்கம் மூலம் எழுதப்படும்? கரெக்டா ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 17க்கு அப்புறம் சூரியன் சொந்த வீட்டுக்கு வர்ற, புதனும் சேர்ந்து வராரு. புத ஆதித்ய யோகம் இங்க வேலை செய்யுது. அதனால உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்றேன், அரசாங்கம் எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி, எந்த கேஸா இருந்தாலும் சரி, இட பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல பூமி பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த எடுத்து நடத்தினாலும் உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும். வேலை கிடைக்காத அனைவருக்குமே நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் ப்ரொமோஷனான வேலை வரப்போகுது. எப்படி ப்ரொமோஷனான வேலை? ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி ராகுடைய நட்சத்திரத்துல போறாரு. அந்த செவ்வாய் பகவான் 7.5 சனி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும் சரி, அவங்களுக்கு லாப வருமானம் எந்த ஒரு குறையும் இருக்கு. அது பொருளாதார ரொம்ப பெரிய அளவுக்கு போய் ஒரு ப்ரொமோஷனை பார்க்க போறீங்க. நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்துல இந்த செவ்வாய் போகும்போது 11ஆம் தேதி சாரத்துல போறதுனால இங்க பணம், பொருள், மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் யாருக்கு ராகு யோகமா இருக்கோ அவங்களுக்கு நடந்தபோது எழுதியே வச்சுக்கோங்க. நான் சொல்றது உங்க ஜாதகத்துல ராகு யோகமா இருந்தா வேலை கிடைக்காத, வேலை உத்தியோகம் சரியாகும். அடுத்து அரசாங்க வேலை நிறைய பேருக்கு மாணவர்களுக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி தனியார் நிறுவனம், கவர்மெண்ட் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு பவன் ஜாதகத்துல நல்லா இருந்தா அது கண்டிப்பா 100% நடந்தே தரும். அதை யாராலையும் மாற்ற முடியாது.
தொழில் பண்றவங்க சரி, தொழில் ரீதியா நல்லா இருக்கும். வீடு இடம் வாங்கணும் கட்டணும்னா கண்டிப்பா நீங்க கட்டிதான் ஆகணும். இப்பதான் குருவுடைய பார்வை இப்ப சனி பகவான் இப்பதான் பாக்குறாரு. இந்த சனி வக்கரத்துல இருக்கா. இப்ப சனி பகவான் உங்களுக்கு வக்கரமானது கொஞ்சம் நல்லது. கண்டிப்பா வீடு இடம் பூமி கட்டக்கூடிய யோகத்தை காட்டும். ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் சிவராஜ யோகத்துல ஆகஸ்ட் மாசம் 16 சிவராஜ யோகம் இருக்கிறனால இங்க குரு உச்சமா இருக்கிறனால 4ஆம் வீட்டு அதிபதி நேரா 12ஆம் இடத்து விரயஸ்தானத்தை பாக்குறதுனால கண்டிப்பா வீடு இடம் பூமி கட்டக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான பண வருமானம் உங்களை தேடி வரும். பாத்துக்கு. அடுத்த கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இருந்துச்சு, இனிமே இருக்காது. நான் சொன்ன 45 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கணவன் மனைவிக்குள்ள, ஒரு மன வருத்தம் குழப்பம் இனிமே இருக்காது. நல்ல திருமண வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை. ஆகஸ்ட் 17 அப்புறம் எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சு சொல்லுங்க. காதல் திருமணம் 2வது ஒன்று நடக்குன்னு சொல்லி வச்சிருக்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி பேசுறாச்சு உங்களுக்கு தெரிஞ்சுவங்க. ஆகஸ்ட் 17 அப்புறம் திருமணத்தை பேச சொல்லுங்க. கண்டிப்பா கன்ஃபார்மா 100% கல்யாணம் நடக்கும். அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகளை பத்தி நீங்க கவலைப்பட நல்லா இருக்கும். மெயினா உங்க உடம்பு ஆரோக்கியம் இப்ப நல்லது ஒரு ஆரோக்கியமா நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு கால் வலி இருக்கா, வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கா, பெரிய இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். மெயினா லாட்ரி யோகம் கேட்குறீங்களே, நீங்க நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகம் எடுங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன் எல்லாம் வாய்ப்பு இருக்கு நான் சொல்லிடுறேன். 11ஆம் வீட்டு விசாரத்துல உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் போவதால் ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் பெருங்கொண்ட பணம் வரப்போகுது. நான் சொல்லிட்டேன், பெருங்கொண்ட பணம், ப்ரொமோஷன், வேலை, தொழில் இதெல்லாம் கிடைக்கும் போது அப்ப லாட்ரி எடுக்கிறவங்க உங்க ஜாதகம் எந்த நம்பர்னு யோகமான நம்பர்னு பார்த்துட்டு எடுங்க. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம குருவுடைய 9ஆம் வீட்டு குரு பகவான் நேர சனி பகவானை பாக்குறதுனால லாபஸ்தான அதிபதி சரியா பாக்குறதுனால கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு இருக்கு இருக்கு. நான் எல்லாமே உங்களுக்கு அக்யூரேட்டா ஆதாரத்தோட சொல்றேன். அப்ப ஜாதக தசாபதி இருந்தா சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. கண்டிப்பா பாத்துங்க. நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். இப்ப என்னால எந்த ஒரு கெட்டதும் இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு சூப்பரா உட்காந்துருக்கு. நீங்க ஜாதகத்தை எல்லாருமே பாருங்க. பார்த்துக்கிட்டு நீங்க மூவ் பண்ணி உள்ள வாங்க. உங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க. எதுலையுமே தன்மானம், தைரியம், பயங்கரமா ஒரு வேலையை கத்துக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, இந்த பொதுவாகவே அஸ்வின்ல பிறந்தவங்க எல்லாமே ஒரு ஆடம்பர செலவுகள் நிறைய வரும். எப்படி சுப செலவு, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, நல்ல விஷயம், நல்ல காரியம் பண்றது, குழந்தைகள் நல்ல காரியம் பண்றது, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. மெயினா கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கு. திடீர் யோகங்கள் நிறைய இருக்கு. இந்த நேரத்துல சொல்றேன். அஸ்வின்ல பிறந்தவங்க பரணி நட்சத்திரம் கொஞ்சம் கவனம் தேவை. பரணி ஏன் கவனம்? ஏன்னா உங்க நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் நீசமாக ஆவதனால கொஞ்சம் ஜாமீன் போறதை தவிர்ப்பது நல்லது. வேலை உத்தியோகத்துல கொஞ்சம் மேலதிகாரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமா இருக்கும், கொஞ்சம் உழைப்புகள் அதிகமா இருக்கும். உடல் ரீதியாக ஒரு சின்ன செலவை காட்டும். ஆனா பெருசா கத்தாக்காது. உங்க ஜாதக தசாபதினால தான் நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்ப வேலைக்கு முயற்சி பண்றது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, சிறு அலைச்சலை பாக்குறது, கடன் பேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்க ஜாதக தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையா இருக்கும், நிறைய இருக்கும். பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, யாரையும் கை கட்டி நிக்க மாட்டீங்க. இனிமே பாருங்க, உங்களுக்கு ஆகஸ்ட் 17 அப்புறம் எல்லாமே சுப செலவு, சுபகாரியம் சூப்பரா தேடி வருது. இது நிறைய செலவு பார்த்துருக்கீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. வண்டி வாகனத்துக்கு நிறைய செலவு வச்சிருக்கும். இப்ப செலவு வராது. ஒரு சுப செலவு கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டு. அதே மாதிரி பாருங்க, அரசாங்க வேலை, அரசு அனுகூலம், லாபம், பொருளாதார வருமானம் எல்லாமே ஆகஸ்ட் 17 அப்புறம் உங்க அமைப்பு உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும். உங்களுக்கு தோல்விக்கான விஷயம் இருக்காது. எப்போதுமே உங்க நேர்மையை விட்டுறாதீங்க. நீ எப்போதுமே நேர்மைக்கு உங்களை மட்டும் தான் சொல்ல முடியும். கார்த்திகை நட்சத்திரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. டைமிங் பாத்துங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே ஆகஸ்ட் 17 அப்புறம் கண்டிப்பா உண்டு. நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு வரும். திடீர் யோகங்கள் கார்த்திகை நட்சத்திரம் சூப்பரா இருக்கு. மறுபடியும் ஆகஸ்ட் மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை எல்லா தடைகளையுமே நீக்கி வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.